ஹாய் பிரதர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2026 அதாவது இந்த ஜூலைல நம்ம ஓட்டருக்கு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, தவடாலான் கருணை எல்லாமே, அந்த பேர்டு எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ண போறோம். அது வாங்க எந்தெந்த பேர்டு என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேர்டு பார்த்தீங்கன்னா தலைப்பொரி ஆனை தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சப்ஜா பொரியில் தலைப்பொரி. இந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேரண்டி ஒரு 10 ஹவர் பறந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கை கூண்டாடிக்கும் போது டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ரெக்கையை வெட்டி மாட்டி இழுத்து கொடுத்துருக்கேன். இந்த பேர்டோட ஷேப்பு பேட்டர்னு எல்லாமே நீட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஓட்டி பார்த்த புறா தான் இது. அப்படியே இந்த பேர்டோட ஐஷைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே இந்த பேர்டு பக்காவாக இருக்க எடுத்தால் நம்ம ஓட்டுறதுக்கும் சரி பிரீடிங்க்கும் சரி கரெக்டாக இருக்கும். ஒரு கேரண்டியான பேராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேலு. அடுத்து இதோட நம்ம ஃபீமேல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜங்கிலி பொட்டை. இந்த தலைப்பொரி ஆணுக்கு நம்ம போட்டிருக்க பொட்டை இதுதான் போட்டிருக்கோம். சுத்த ஜங்கிலி இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட் டைப், ரொம்ப சிறுவிட்டு புறான்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பில் வந்த புறா இது பார்த்தீங்கன்னா. இதோட ஷேப்பு பேட்டர்ன் எல்லாமே ஓவராலாக நல்லாயிருக்கும். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர் நம்ம கிராஸ் பண்ணி நல்லா பறக்குதுன்னு சொல்லி சரி குஞ்சுக்கு வேணும்னு சொல்லி நம்ம அக்கையை வெட்டி வச்சுக்கிட்டோம். இதோட ஐசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த பேர்டோட ஐசைன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கண்ணும் மஞ்சள் கண்ணும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க அந்த தலைப்பொரியான இந்த பொட்டையும் தான் நம்ம ஜோடியாக போட்டிருக்கோம். இந்த ஜோடியை ஓட்டுறக்கும் சரி ப்ரீடிங்க்கும் சரி பக்காவே இது ஒரு பேரை செட் ஆகும். நம்ம அடுத்த பேர்டு பார்க்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் பேர்டு பார்த்தீங்கன்னா தலைப்பொரி வால்கருப்பானதை நம்ம பார்க்க போகிறோம். இந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஜோடிக்கானது. அதுவும் இன்ஸ்டாலாக எல்லாத்துலேயுமே போட்டிருப்போம். ஒரு தலைக்கருப்பில் ஒரு ஜோடி ஒன்று, அதுக்கான ஜோடி, அதுக்கு அந்த ஜோடிக்கான குஞ்சு தான் இது பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பட்டா ஒரு 8 கழிக்கிட்டு ஆயிருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஓட்டு கொடுத்து நைட் ஒரு 7:30 8 மணி போல பூரா இறங்கிருக்கும். ஸோ இதோட ஐசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பெரிய ஜோடிக்கு அந்த பெரிய ஆண் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரியோட ஐசைன் இதுக்குமே வந்திருக்கும். இது எடுத்தீங்கன்னா ரெக்கையை உருவி கொடுத்து ஓட்டிக்கலாம். ஆடால மட்டும் காய்ச்சல் போட்டு, ஏன்னா பக்கா எல்லா புறமே ஆழ காய்ச்சல்ல தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெக்கையை வெட்டி வச்சிருக்கு இப்போ. ஏன்னா நம்ம ஏரியா சைடில் கொஞ்சம் லகுடு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஓட்டலாம்னு சொல்லி ஓட்டி கிட்டத்தட்ட 20-30 புறா இருந்த இடத்துல பாதிக்கு பேர் ஒரு 10-12 புறா லகுடு பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால இந்த வருஷம் நம்ம ரேஸே ஓட்டல. அதனால இந்த பேர்டு எல்லாமே நம்ம ரெக்கையை வெட்டி சேல் பண்ண போகிறோம். ஏன்னா மற்றபடி ஓட்டுறவங்க நிறைய பேர் பேர்டு இப்போ ஓட்டுறதுக்கு நிறைய சேல்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. சரி, அதான் இதெல்லாம் சேல் பண்ணிட்டு அவங்களுக்கு கூட யூஸ் ஆகும் சொல்லி இந்த பேர்டு எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். வாங்க இப்போ அடுத்த பேர்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை குஞ்சு பியூர் தாரால லைட்டாக மட்டும் வால் கருப்பு இல்லை, வால் கருப்பில் இல்லை எண்டில் மட்டும் ஷேட் அடிச்சிருக்கு பிளாக்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை குஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-9 கழிக்கிட்ட ஆச்சு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டில் இப்பயுமே பறந்துட்டு தான் இருக்குது இந்த புறா. இந்த புறா பார்த்தீங்கன்னா லகடுமே மாட்டுறது இல்லை. லகடு வந்தாலுமே தூரம் போயிட்டு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி வச்சு நம்ம வீட்டுக்கிட்டே ரிட்டர்ன் ஆயிடுது. அதனால இது ஒன்று மட்டும் இப்போ வரைக்கும் ஸ்டில் ரெக்கையில் வச்சு நம்ம புறா ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறா மதியானம் ஓட்டு வரைக்கும் கொடுத்துருக்கால, ஒரு 10 மணி வரைக்கும் கொடுத்து சாயந்தரம் லைட் போட்டு உட்கார அளவுக்கு புறா பறந்துட்டு இருக்குது. இதோட ஐசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற போர்டு பார்த்தீங்கன்னா ஓட்டருக்கும் யூஸ் ஆகும், ப்ரீடிங்க்குமே யூஸ் ஆகும். ஏன்னா இது முன்னாடி ஒரு தலைக்கருப்பில் ஒரு ஆண் போட்டிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னத்தில் அந்த ஆணை இதையும் நீங்கள் பேரை கூட போகலாம். ஏன்னா நான் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எடுக்கிறவங்க சரி ஓட்டருக்குனால இது செட் ஆகும், ப்ரீடிங்குமே செட் ஆகும். வாங்க அப்படியே அடுத்த பேர்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக் கோயில ஒரு பொட்டை குஞ்சு தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்னக்கிட்ட ஒரு இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கழி பட்டாவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கையை வெட்டி இழுத்து கொடுத்துக்க போறாங்க. ஒரு 2 தான் இந்த புறவை நம்ம கலைச்சிருக்கோம். இந்த ஐசைன் பாருங்க நல்லா இருக்கும். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சா குஞ்சா விழுந்துருச்சு குஞ்சிலேயே. அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டு கையில் எடுத்து புறா ரெக்கை விட்டு போட்டு புறாங்கள் மட்டும் இப்போ ஃபினிஷிங்க்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே புது ரெக்கைங்க இதில் இருக்கிறது. இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா அளவு ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் கிட்ட இந்த புறாவை பறந்துருக்கும். ஏன்னா ஆடா பழக்கம் பண்ணி ஓட்டிட்டு புறா ரொம்ப டல்லாக இருக்கனால எல்லாமே ரெக்கையை முண்டாசா வெட்டி விட்டு இழுத்து கொடுத்து இப்போ புறா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு 10 நாளையில் இந்த புறா நம்ம ஆடா பழக்கம் பண்ணால் ப்ராப்பராக நம்ம ஓட்டி இது எவ்வளோ டைம் வருதுன்னு பார்த்துடலாம். இதுவுமே நம்ம ஜோடிக்கானது தான். நாங்கள் அடுத்த பேர்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் புறா. இது பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த மஞ்சள் கண்ணில் ஒரு பழைய வழி புறா. இது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே சாலிடாக நம்மகிட்ட வந்து 8-10 மணி நேரம் கேரண்டியாக பறந்துட்டு இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க இது ஒரு கொஞ்சம் பழைய லைனேஜ் போகிறாங்க அப்படின்னு. சேம் அதே மாதிரி நம்மகிட்டயே அவங்க சொன்ன மாதிரி டைம் பண்ணி கொடுத்தது. இதுவே பார்த்தீங்கன்னா சேம் இப்போ நம்ம ரெக்கை விட்டு போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா இது லகுடு துரத்தி பார்த்தீங்கன்னா புறா வந்து இறை எடுக்காம பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓரளவு இப்போ நம்ம புறாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக உடம்பு மட்டும் இதுக்கு இழைச்சிருக்கும். ஏன்னா இதை விட இப்போ நான் பார்த்ததுலேயே எனக்கு ப்ராப்பராக இங்கே செட் ஆச்சு. ஏன்னா லகுடு முடுக்குங்க ரொம்ப தூரம் போயிடுச்சு புறா. ஏன்னா திருப்பி முடிக்கிட்டே இருந்தது இந்த புறாவை மட்டும். அதனால பார்த்தீங்கன்னா புறானால ஓவரால் டல் ஆயிடுச்சு. வந்து கூட இறை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம ஓவரால் அதை கூண்டில் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம புறாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்போதைக்கு ப்ரீடிங்க்கு தான் யூஸ் ஆகும். கொஞ்சம் நீங்கள் எடுத்து மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணால் மறுபடியும் நீங்கள் ப்ராப்பராக இந்த பேர்டுமே நம்ம டைமிங்க்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த பேர்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை குஞ்சு. நம்ம பெரிய ஜோடி அந்த தலைஜீனி ஜோடியோட முதல் செட்டில் வந்த குஞ்சு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-9 கழிக்கிட்ட ஆச்சு. நம்மகிட்ட கேரண்டியாக 10-11 ஹவர் இந்த புறா பறந்துருக்கு. ஸ்டில் இன்னைக்கு கூட இந்த புறா நான் இந்த வீடியோ பேசுகிறப்ப கூட இந்த புறா நான் விட்டுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப கிட்டத்தட்ட 11 மணி. இந்த புறா உட்காந்தது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:45 தான் நேற்று உட்காந்தது.
கரெக்டாக லைட்டும் போட்டிருந்தா கரண்ட்டுமே போயிடுச்சு. இந்த பேரோட ஐ ஷைனு, விங்ஸ் பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். முளப்பறக்கம் மட்டும் ஒரு 2 ரகம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா பின்னு போட்டு வச்சிருந்ததுனால அந்த 2 ரகம் டேமேஜா இருக்கு கொஞ்சம். ஆனா ஸ்டில் இப்பயுமே புறா ரன்னிங்ல தான் இருக்கு. எடுத்தாலுமே இது ஓட்டிக்கலாம். இது ஆல்ரெடி ஒரு 2, 3 பேர் கேட்டாங்க இந்த சீசன் ஆகஸ்ட் 15க்கே ஓட்டுறக்கு. அது மாரி குடுக்காம வச்சிருந்தோம். சரி நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் கேட்டனால என்னன்னா, சரி இந்த படியுமே நம்ம குடுத்துரலாம். நம்ம ஓட்டுற மாரினா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா சீலுக்கு கேட்கறனால சரி இந்த பேர்ட் எல்லாமே குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேர்டுமே இன்னைக்கு நம்ம சேலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க ஒரு நல்ல பேர்டு. எடுத்தா கேரண்டியா இருக்கணும் இந்த பேர் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் ஏன் கேரண்டின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் பேர்ட்ஸ் நிறைய பேர் வெளியிருந்து எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெளியிருந்து எடுத்து சேல் பண்றதே கிடையாது. ஓனா நான் பெரிய பேர் வெளியிருந்து எடுத்ததை நான் ஒத்துக்கிறேன். இல்லைலாம் சொல்ல மாட்டேன். பெரிய பேர் நான் ஆல்ரெடி ஓட்டி வச்சிருக்கிறதுல ஒரு 7,000, 8,000, 10,000 வரைக்கும் கொடுத்து நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கி நான் நம்ம கூண்ல செட் பண்ணி அதை நான் எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுங்களுக்கு பிறந்த கொஞ்சங்களா நான் வெளியே சேல் பண்றேன். ஏன்னா அதுல இருந்து வாங்கினேன் அதனாலே பூரா பார்க்கன்னு சொல்லி நம்ம எதுவுமே இப்போ வரையும் வெளியே கொடுக்கறது இல்லை. நம்ம வாங்கி அதை ப்ரீட் பண்ணி அந்த பட்டங்களை நம்ம ஓட்டி பார்த்து அதை நான் பெரிய செட்டா பண்ணி தான் அதுல இருந்து குஞ்சு எடுத்து இப்போ நம்ம அதை ஒரு சின்ன செட்டை வச்சு நான் வெளியே கொடுத்துட்டு இருக்கேனே தவிர மற்றபடி நம்ம எடுக்கிறோம் அப்படியே நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் பேர்டு எதுவுமே சேல் பண்றது இல்லை. இந்த பேர்டு எல்லாமே நான் ஓரளவு ஓட்டி பார்த்தது தான். இந்த பேர்டு எடுத்தீங்கனாலுமே புறா பறக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரிட்டன் கேஷ்பேக் ரிட்டன் கூட நான் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கேரண்டியா இருக்கும். ஸோ எனிவே இப்போ நீங்கள் பார்த்த படம்லாம் வாங்கினா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் நம்மகிட்ட சேலுக்கு இருக்கு. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லை பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பிரதர்ஸ்.